ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது கிறிஸ்டன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம மேனிக்யூர் எப்படி நம்ம வீட்டிலேயே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கைகளை அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வீட்டிலேயே எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம அழகாக பெஸ்ட்டாக பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். அதுக்கு உங்களோட நெயில் கட்டரே நம்ம யூஸ் பண்ணலாம். நெயில்ஸை கரெக்டாக வெட்டி ஷேப் பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி 2 ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் பிளைனான ஸ்டிக் வச்சு உங்களுடைய கியூட்டிக்கல் பொசிஷனை நீங்கள் நல்லா புஷ் பண்ணி அந்த பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய நெயில்ஸ் ஹெல்த்தியாக நல்லா வளரும். தென் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்ம் வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்கள் ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு, இது அளவு கணக்கு கிடையாது. ஸோ ரோஸ் வாட்டரை நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போது நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணணும். ஆயில் மசாஜ் அப்படிங்கிறது எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் கைகள் ஃபுல்லாக நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் எடுக்கலாம், இல்லை கோகோனட் ஆயில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கைகள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துகிற வகையில் இருக்கணும். நீங்கள் பண்ணுற போதே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆயில் மசாஜ் முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் அந்த வாட்டருக்குள்ளே நீங்கள் டிப் பண்ணி உங்கள் கைகளை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அதில் வச்சு நல்லா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இந்த சூடு உங்கள் கை தாங்குற அளவுக்கான சூடு இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கைகளை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஸ்டெப் 2க்குள்ளே போகலாம். ஸ்டெப் 2 சுகர் ஸ்க்ரப்பு. அதுக்கு நான் ஒயிட் சுகர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டாவது 1 ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு மசாஜ் பண்ண தேவை கிடையாது. ஸ்க்ரப்பு நம்மளுக்கு எப்போதுமே லைட்டாக எரியிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக ஒரு 1 மினிட் கிட்ட நல்லா எல்லா இடங்களையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இந்த சுருக்கம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம தடுக்க முடியும். அதே சமயத்தில் பிரைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே நீங்கள் டிப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட உள்ளேயே வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி உள்ளேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நல்லா ஊறும். அதே சமயத்தில் நம்மளுக்கான ரிசல்ட் கரெக்டான வகையில் கிடைக்கும். தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்க்ரப்பு. அதுக்கு நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். மேலே உப்பு இருக்கு இல்லையா, அதை லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம கைகளை ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்புக்கும் நீங்கள் அதே தண்ணியில் டிப் பண்ணி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. தென் உங்களுடைய நெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தனியாக கேர் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் அதே மாதிரியே நீங்கள் 5 மினிட்ஸ் அந்த தண்ணிக்குள்ளே வச்சு அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் கைகளில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சர்க்குலர் மோஷனில் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்லோ மோஷனில். தென் 4th ஸ்டெப்புக்கு நீங்கள் அதே தண்ணி எடுக்கக்கூடாது. வேறு தண்ணி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பூ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கினதுக்கு அப்புறம் நான் ரோஸ் பெட்டல்ஸ் போடுறேன். ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த தன்மையெல்லாம் அதில் இறங்கணும். அதுக்குள்ளே நம்ம டொமேட்டோ ஸ்க்ரப் பண்ணிடலாம் நம்ம கைகளில். இதுதான் 4th ஸ்டெப். ஸோ இது கொஞ்சம் ஹாட் வாட்டராகவே இருந்தாவே பெட்டர் தான். உங்கள் கை தாங்குற அளவுக்கான சூடு அதில் இருக்கணும். ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் 5 மினிட்ஸ் தான் நம்ம அதுக்குள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, இதில் நம்ம 15 மினிட்ஸ் கிட்ட தண்ணியில் வச்சு ஊற வைக்க போகிறோம் நம்ம கைகளை. ஸோ இது ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அதுக்குள்ளேயே வச்சு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் உங்கள் கைகளை தொடச்சிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் இருக்கலாம். அதை அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணிக்குள்ளேயே நல்லா முக்கி அதிலே வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிக்யூர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் கைகளை நல்லா நீங்கள் தொடச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் கைகள் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம போடாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.